வெல்கம் டு டிஐஒய் டிஜிட்டல் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேட்லேப், அதாவது ஒரு பிகினராக வர்றவங்களுக்கு மேட்லேபில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, மேட்லேப் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ரோக்ராம் எதில் ரைட் பண்ணணும், எங்கே அவுட்புட் செக் பண்ணணும்ன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சார் லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிப்பீங்க. மேட்லேப் ஆன்லைன் கூகுளில் போயிட்டு மேட்லேப் ஆன்லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வரும். லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். கரெக்டுங்களா? இந்த பேஜ் வந்த பிறகு லாஸ்ட் டைம் நம்ம லேர்ன் இந்த செல்ஃப் பேஸ்டு கோர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில், லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவில் நம்ம மேட்லேப் ஆல்ரெடி மேட்லேப் சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியும். மேட்லேப் சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டவுன்லோட் பண்ண 2015, 16 வெர்ஷன், நிறைய வெர்ஷன் இருக்கும். இந்த வெர்ஷனில் ஏதாவது ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுவீங்க. அது ஓகே. ஆனால் சில பேரால் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது. மேபி ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா அவங்களுடைய கான்ஃபிகரேஷன், லேப்டாப் கான்ஃபிகரேஷன் ஓல்டு கான்ஃபிகரேஷனாக இருக்கும். ஸோ அதை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லைனா ஸ்லோவாக இருக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப ஹைலி காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இல்லாமல் சிம்பிள் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் லேப் ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன் லைட் வெர்ஷனே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லாகின்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் சாஃப்ட்வேரே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க மேட்லேப். லைக் உங்களுக்கு பைத்தானில் கேகிள்லாம் இருக்குல்ல, கேகிள், ஜூபிட்டர் நோட் புக்லாம் இருக்குல்ல, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்குல்ல, அதே போல் மேட்லேபில் மேட்லேப் மேத் ஒர்க் என்ன பண்ணுறாங்கன்னா, மேட்லேப் ஆன்லைன் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டட் தான். ஸோ இங்கே இதை கிளிக் பண்ணலாம் டைரெக்டாக, இல்லைனா ஓப்பன் மேட்லேப் ஆன்லைன் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு விண்டோவுக்கு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய சாஃப்ட்வேருடைய ஃப்ரண்ட் பேஜ், ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கும், பிளாட்ஸ் இருக்கும், ஆப்ஸ் இருக்கும், எடிட்டர், உங்களுக்கு என்னென்னலாம் யூஸ்வலாக தேவையோ அது எல்லாமே இருக்கும் இதில். ஓகேங்களா? மேட்லேப் சாஃப்ட்வேரில் ஆஃப்லைன் சாஃப்ட்வேரில் என்னென்ன இருக்கோ அது எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். ஸோ இங்கே ஒரு அடிஷ்னல் என்ன ஒரு திங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்கிரிப்ட். யூஸ்வலாக நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நியூ ஸ்கிரிப்ட் கொடுப்பீங்க. ஓகேங்களா? இது ஸ்கிரிப்ட். இன்னொன்று நியூ லைவ் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்காது, ஆன்லைனில் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் புக்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம இப்போ ஜூபிட்டர் நோட் புக்ஸ்லாம் பைத்தானுக்கு யூஸ் பண்ணுறீங்களே, அந்த மாதிரி நோட் புக்ஸ் மாதிரி லைன் பை லைன் நீங்கள் கோட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த லைவ் எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது லைசன்ஸ்டு வெர்ஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக ஸ்கிரிப்டுக்கே போயிடலாம். ஓகேங்களா? இதில் போய் நீங்கள் கோட் டைப் பண்ணுவீங்க. இதுதான் எடிட்டர் விண்டோ. லைக் உங்களுக்கு சாஃப்ட்வேரில் ஆஃப்லைனில் இருக்க மாதிரி இந்த ஆன்லைன் சாஃப்ட்வேரில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட்டர் விண்டோ இருக்கும். இந்த எடிட்டர் விண்டோவில் நீங்கள் கோட் டைப் பண்ணலாம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்ட் விண்டோ. இது கமாண்ட் விண்டோ. இங்கே தான் உங்களுக்கு அவுட்புட் ஜெனரேட் ஆகும். அண்ட் இதுதான் ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? இந்த ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் ரன் பண்ணீங்களோ அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இங்கே அன்டைட்டில் இருக்கா, இதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சேவ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துலாம் நீங்கள். ஓகேங்களா? சேவ் ஒர்க் ஸ்பேஸ், சாரி, ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் நியூவாக கொடுத்துருங்களா ஃபைல், இதை போயிட்டு நியூவில் போயிட்டு சேவஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா சாரி, ஒரு நிமிஷம்ங்க. நீங்கள் ரன் பண்ணுறப்பே சேவ் பண்ணிக்கலாம் இல்லைனா. ஓகேங்களா? ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்பே சேவ் இருக்கும். சாரி, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம். ஓகே, கோட் ரன் பண்ணுறப்ப சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மிஸ்டேக்லாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. சேவ் ஆப்ஷன் எங்கேயோ தப்பாக நான் பண்ணிட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம பார்க்கலாம். முடிக்கிறப்ப சொல்கிறேன். எடிட்டர் இங்கே போயிட்டு நீங்கள் இங்கே எடிட்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ். ஓகேங்களா? சேவஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கோடுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னல், ஓகேவா, யூனிட் ஸ்டெப் சிக்னல் இருக்குல்ல, யூனிட் ஸ்டெப் சிக்னல் நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கண்டினியூஸ் டைம் யூனிட் ஸ்டெப் சிக்னல் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டெப் சிக்னல்னு போட்டேன், ஸ்டெப்னு போட்டுக்கிறேன், ஸ்டெப் டாட் எம். எப்பவுமே ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா
டாட் எம்னு தான் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? டாட் எம்னு சேவ் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. ஏன்னா எப்பயுமே நீங்கள் வந்து ஃபைல் நேம் வந்து ஃபைல் நேம் டாட் சி எம், லைக் வந்து சியில் வந்து சிப்ளிபின்னு போடுவீங்க, பைத்தானில் வந்து பிஒயின் டாட் பிஒயின் போடுவீங்களா, அதே போல் வந்து மேட்லாபில் டாட் எம்னு தான் ஃபைலை எக்ஸ்டென்ஷன் ஃபைல் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பண்ணிட்டீங்க. இப்போ கோட் நீங்கள் எழுதணும். கோடு எழுதுறப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒரு 3 கமாண்ட் இருக்கும் ஜென்ரலாக. ஓகேங்களா? சிஎல்சி, கிளியர் ஆல், க்ளோஸ் ஆல். ஓகேங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைரக்டரி, அப்புறம் வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸு, இதெல்லாம் கிளியர் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது கொடுக்கல, இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, இது வந்து நான் ஏற்கனவே ரன் பண்ண ப்ரோக்ராமுடைய ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் ஒர்க் ஸ்பேஸில் சேவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் இதை வந்து கமாண்ட் விண்டோவில் டேரெக்டாக கொடுத்தா டேரெக்டாக ரன் ஆகிடும். பாருங்கள், என்ட்ரு கொடுக்குறேன், கிளியர் ஆகிடும் பாருங்கள். கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள் ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே கிளியர் பண்ணணும்னா இந்த விண்டோ, இந்த கமாண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? சிஎல்சி கிளியர் ஆல், க்ளோஸ் ஆல். ஓகேங்களா? அதே போல் இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. எந்த ஆன்லைன் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா, கோபைலட்டை வந்து இது கூட இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்பில்ட் இது வந்து பண்ணதுனால நம்ம என்னென்ன டேரெக்டாக போயிட்டு ஆஸ் கோபைலட் போயிட்டு நீங்கள் கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல்னு கேட்குறேன், உங்களுக்கு கோட் எழுதலாம். இதை நீங்கள் கோட் எழுதலாம், இல்லைனா நீங்கள் வந்து கோபைலட்டை நீங்கள் கேட்டு கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். லைக் ஏஐயில் நீங்கள் வந்து கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், சாட் ஜிபி இந்த மாதிரி. அதே மாதிரி கோபைலட்னு இதில் இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, give me a MATLAB code to generate a continuous time unit step signal. either continuous இல்லைனா சைனசாய்டல் கொசைனசாய்டல் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்டர் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டேன். டு சேவ் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் ஆர் டிஸ்கார்ட் சேஞ்சஸ் வேலிட் ஜென்ரேட்டட். ஓகே, அக்செப்ட் கொடுத்துலாம். எஸ், கோட் கொடுத்துருச்சு இப்போ. ஓகேங்களா? இந்த கோடை இங்கே ரன் இருக்கு பாருங்க, ரன் கிளிக் பண்ணிங்கன்னா கோட் ரன் ஆகும். அவுட்புட் வருதான்னு நம்ம செக் பண்ணுவோம். எஸ், இதுதான் இமேஜ். கோட் ரன் ஆகிருக்குது. என்னென்னா ஆக்சுவலாக யூனிட் ஸ்டெப் சிக்னல்ன்றது என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக சிக்னல் ஸ்டம் டிஎஸ்பி படித்தவங்களுக்கு தெரியும். யூனிட் ஸ்டெப் சிக்னல்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆஃப் டி, அதை வந்து டினோட் பண்ணுறது யூ ஆஃப் டின்னு டினோட் பண்ணுவாங்க. யூ ஆஃப் டி ஈக்குவல் டு 1, அதாவது ஆம்ப்ளிடியூட் எப்பயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக 1 தான் இருக்கும். ஃப்ரம் ஜீரோலேருந்துட்டு டில் இன்ஃபினிட்டி, அதாவது பாசிட்டிவ் சீக்வன்ஸ், பாசிட்டிவ் டைம் பீரியடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதோட ஆம்ப்ளிடியூடு வந்து 1ஆக இருக்கும். ஃபார் ஆல் அதர் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாத்துக்குமே வந்து நெகட்டிவ் டைம் பீரியடுக்கு 0ன்னு ஆம்ப்ளிடியூட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் யூனிட் ஸ்டெப் சிக்னல். இப்போது இந்த யூனிட் ஸ்டெப் சிக்னல் நம்ம ஓனாகவும் கோட் எழுதலாம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக தெரியல, ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் ஒரு கோட் கேட்டிங்கன்னா அந்த கோடை வந்து கோபைலட் கொடுத்துரும். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆஃப்லைன் சாஃப்ட்வேரில் நம்ம தான் கோடு ஓனாக எழுதுவோம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாட் ஜிபிடி ஏதாச்சும் ஒரு ஏஐ டூலில் போயிட்டு சர்ச் பண்ணி அந்த கோடை இதில் போடுவீங்க. பட் இங்கே நம்மளுக்கு என்னென்னா, இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து உள்ளார வந்து இன்பில்ட்டாக வந்து இந்த கோபைலட் ஆப்ஷன் கொடுத்தனால டேரெக்டாக கோடை ரன் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் குயிக்காக நீங்கள் வந்து எல்லாத்தையும் முடிக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ் முடிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, இது ரொம்ப லைட் வெயிட்டட் வெர்ஷன்றதுனால நிறைய டூல் பாக்ஸ் இதில் அவைலபிளாக இருக்காது. அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில். அது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆஃப்லைனில் தான் வந்து பண்ணணும். ஸோ ஆஃப்லைனில் பண்ணணும். இப்போ நான் இதை பண்ணிட்டேன்ல, இந்த கோடை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஒவ்வொரு லைன், ஒவ்வொரு கமாண்டுக்கு என்னென்ன மீனிங்ன்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எப்படி கோடை ரன் பண்ணணுன்றது பார்த்தாச்சுல. இப்போ பாருங்க, இந்த ஸ்டெப் டாட் எம்னு கொடுத்தேன், இந்த கமாண்ட் விண்டோவில் ஸ்டெப் அப்படின்னு வந்து ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த கோட் ரன் ஆகிட்டு அர்த்தம். இதில் இருக்க அந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஒர்க் ஸ்பேஸில் பாருங்கள், அதோடைய வேல்யூஸ்லாம் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, அந்த வேரியபிள்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் அசைன் ஆகிருக்கு, இதெல்லாம் இருக்கும். அண்ட் இங்கே இமேஜ். ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூவாக பார்த்தீங்கன்னா மேட்லாபோடைய ஃபீச்சர்ஸ். இன்புட்ஸ் எப்படி கொடுப்பீங்க, எப்படி அவுட்புட் வரும், எப்படி இமேஜ் வரும், எங்கே ஒர்க் ஸ்பேஸ் ரொம்ப செக் பண்ணலாம், இதெல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டியில் எப்படி ஆஃப்லைன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் வேணும்னா மேட்லாப் ஆன்லைன் கொடுத்துக்கோங்க.
ஓகே. இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் மேட்லாப். ஓகே. எக்ஸிட் மேட்லாப் குடுத்துக்கலாம். ஆ, எஸ். இது வந்து ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் மேட்லாப்னு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பண்ணலாம். பட் என்னன்னா வந்து லைசென்ஸ்டு வெர்ஷன் வாங்குனாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 22 to 23 ஜிபி டவுன்லோட் பண்றதுக்கு ஆகும். ஏன்னா 22 ஜிபி இருக்கும் அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா, அதோட மேட்லாப் சாஃப்ட்வேர் சைஸ். ஸோ இத டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டால் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பர் லைசென்ஸ்டு வெர்ஷன் இருந்தா, லாகின் இருந்தா மட்டும் தான் நீங்க உங்களால பண்ண முடியும். இல்லன்னா வந்து சில பேர் வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கும். அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து ஆஃப்லைன் சாஃப்ட்வேர். பட் இது மாரி யூஸ் பண்ணா தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா டூல் பாக்ஸ் எல்லா டூல் பாக்ஸுமே வந்து அ எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க ஆல் வெரைட்டீஸ் ஆஃப் டூல் பாக்ஸ் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைசென்ஸ் வெர்ஷன் போறது தான் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது. ஓகேங்களா? இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஆன்லைன்ல எப்படி வந்து ப்ரோகிராம் ரன் பண்றதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.